ஒரு சுதந்திர நாடா வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ராமிஸ் டிஃபால்ட்டா வருது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வாழ்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ரைட்ஸ் இருக்கு. பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, நடக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, யாரை பத்தி யாரும் கிரிட்டிக் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நம்ம சொல்லிட்டே போகல இல்லையா? சோ அதே போல பரலோகம் இன்றைக்கு நமக்கு ஒரு ரைட்ஸ் கொடுக்குது. அது பரலோகம் இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுது. உலகத்துல பல நாடுகள் இருந்தாலும் இந்தியாவே நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க பல ப்ராமிஸ்லாம் கீப் அப் பண்றாங்க. இல்ல பனிஷ்மெண்ட், சரியான பனிஷ்மெண்ட் கிரிமினல்ஸ்க்கு கிடைக்குதா? இல்ல சரியான பனிஷ்மெண்ட் தவறு செய்வர்களுக்கு கிடைக்குதா? இல்ல பட்சபாதம் இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குதா? இல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பண்ண போகிற ஒரு ப்ராமிஸ் அது நித்தியமா உங்களுடையதாக இருக்கும்.